ஓம் சாந்தி. நாம் ஆத்ம ஞானம் பற்றி தெரிந்து கொண்டோம். அடுத்ததாக நமக்கு இந்த உடலை கொடுத்த தந்தையை பற்றி தெரியும். அவர் நம் கூடவே வாழ்ந்து கொண்டிருப்பார். ஆனால் அழிவற்ற உயிராகிய நம்மை படைத்த உண்மையான தந்தை யார்? அவரைத்தான் நாம் இறைவன் என்கிறோம். ஏதாவது ஒரு துக்கம் ஏற்பட்டவுடன் இறைவா என கூப்பிடுவது எதனால் என்பதை இப்போது புரிந்து கொள்ளலாம். அந்த இறைவன்தான் ஆத்மாக்களாகிய நம் அனைவரையும் படைத்தவர், நம்முடைய உண்மையான தந்தை. அவரைத்தான் பரம்பிதா பரமாத்மா சிவன் என்கிறோம். அவருடைய மற்றும் ஆத்மாக்களாகிய நமது உண்மையான இருப்பிடம் எது, எங்கிருந்து இந்த உலக நாடக மேடைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி இப்போது தெரிந்து கொள்வோம். அனைத்திற்கும் மேலாக இருக்கக்கூடிய செம்பொன் நிறத்தில் இருக்கும் பரம பவித்திரமான உலகம்தான் பரந்தாமம், பிரம்மலோகம், முக்திதாமம் அல்லது ஆத்ம உலகம் எனப்படுகிறது. பரமாத்ம தந்தையும் அவரது குழந்தைகளாகிய ஆத்மாக்கள் நம்முடைய வசிப்பிடமும் அதுதான். அது தூய்மை நிறைந்த, இனிமையான, சாந்தி நிறைந்த உலகமாகும். அங்கு அனைத்து ஆத்மாக்களும் உயிரோட்டமான நட்சத்திரங்களைப் போல ஜொலித்து கொண்டிருக்கின்றன. விதை ஸ்வரூப நிலையில் பரம சாந்தியின் அதாவது முக்தி நிலையில் இருக்கின்றன. தூய்மையின் கடலாகிய இறைவன் சிவ தந்தையும் அங்குதான் இருக்கிறார். நம்முடைய இறை தந்தையாகிய சிவனும் ஆத்மாக்களாகிய நாமும் தூய்மையான விதை ஸ்வரூப நிலையில் இருக்கக்கூடிய அந்த இடத்தை தான் பரந்தாமம் என்று சொல்கிறோம். இறைவனும் கீதையில் 15வது அத்தியாயத்தில் 6வது ஸ்லோகனில் ந தத் பாசயதே சூரிய ந சசாங்கோ ந பாவக என்று தான் வசிக்கும் இடத்தை பற்றி சொல்லியுள்ளார். அதாவது நான் சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களின் ஒளி வந்தடையாத, நெருப்பின் ஒளி வந்தடையாத இடத்தில் வசிப்பவன். அந்த இடத்தை அடைந்த பிறகு ஆத்மாக்கள் இந்த துயரமான கலியுகத்திற்கு திரும்புவதில்லை. அதுதான் எனது இருப்பிடம், 5 தத்துவங்களுக்கும் அப்பாற்பட்டது என்று. மேலும் இந்த ஸ்லோகத்தின் மூலம் கடவுள் உயர்ந்த இருப்பிடத்தில் வசிப்பவர் என்பதையும் அவர் எங்கும் நிறைந்தவர் அல்ல என்பதையும் நம்மால் நிரூபிக்க முடியும். அந்த பரந்தாமத்தினை ஆங்கிலத்தில் சுப்ரீம் அபோர்ட் என்று சொல்கின்றனர். முஸ்லிம்கள் இதை அர்ஷ் என்று அழைக்கின்றனர். சமணர்கள் அதை துரியதாம் என்று அழைக்கின்றனர். அதாவது அனைத்து மதங்களும் அந்த உயர்ந்த தங்குமிடத்தை நம்புகின்றன. நாம் அனைவரும் ஆன்மாக்கள் அந்த உயர்ந்த இடத்தில் வசிப்பவர்கள். அங்கு ஆத்மாக்களின் தந்தையான சிவனும் இருக்கிறார். ஆனால் சிவன் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சிக்கு அப்பாற்பட்டவர். மீதமுள்ள அனைத்து போகி ஆத்மாக்களும் இந்த சாக்கார உலகில் வந்து பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் வருகின்றன. உயர்ந்த அந்த ஆத்ம உலகத்தில் ஆத்மாக்கள் வரிசைப்படி நிலை பெற்றுள்ளன. இந்த பிறப்பிறப்பு சக்கரத்தில் வந்து பிறகு உயர்ந்த செயல்களை செய்யக்கூடிய ஆத்மாக்கள் சிவனுக்கு நெருக்கமாக இருக்கும். உயர்ந்த செயல்களை செய்யக்கூடிய அப்படிப்பட்ட தெய்வீக ஆத்மாக்கள் குறைவாகவே உள்ளனர். அவர்களே 33 கோடி பேர் என்று கூறப்படுகிறது. மேலும் தாழ்ந்த செயல்களை செய்யும் ஆத்மாக்கள் கீழே நிலைப்படுத்தப்படும். தீய செயல்களை செய்யும் ஆத்மாக்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். உயிர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அங்கிருந்துதான் அனைத்திற்கும் கீழாக காட்டப்பட்டுள்ள இந்த பஞ்ச தத்துவங்களால் உருவாக்கப்பட்ட பூமிக்கு கீழே இறங்கி வருகிறோம். ஒரு தாயின் கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பிண்டத்தில் நுழைகிறோம். உடலும் உயிரும் இணைந்து ஜீவ ஆத்மாவாக வாழ ஆரம்பிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்மாவும் பஞ்ச தத்துவங்களால் ஆன இந்த ஸ்தூல உலகத்திற்கு வந்து நாம் இந்த உடல் மூலமாக வாழக்கூடிய உலகத்தை சாக்கார உலகம் என்கிறோம். இந்த சாக்கார உலகம் கண்ணால் பார்க்கக்கூடியதாக, சப்தங்கள் நிறைந்த உலகமாக, கால வரையறைக்கு உட்பட்டதாக சக்கரம் போல் சுழன்று கொண்டிருக்கிறது. இதை ஜென்ம மரண சக்கரம் என்றும் சொல்லலாம். உதாரணமாக ஒரு நாள் என்றால் 24 மணி நேரம், ஒரு வாரம் என்றால் 7 நாட்கள் என இங்கு அனைத்தையும் காலத்தால் வரையறுத்து வைத்திருக்கிறோம். அதே போலவே இந்த ஜென்ம மரண சக்கரமும் ஒரு முறை சுழன்று வருவதற்காக கூடிய காலம் 5000 வருடங்கள் ஆகும். அதனை ஒரு கல்ப காலம் என்று கூறுகிறோம். மேலும் இந்த கால சக்கரமானது ஒவ்வொரு சுழற்சியின் போதும் 4 நிலைகளை கடந்து செல்கிறது. சத்யுகம் தூய்மை நிறைந்த சதோ பிரதான நிலை, திரேதாயுகம் சதோ சாமானிய நிலை, தாமிர யுகம் ரஜோ பிரதான நிலை, கலியுகம் தூய்மையற்ற தமோ பிரதான நிலை என
அதனையே 4 யுகங்களில் 4 நிலைகளாக குறிப்பிடுகின்றனர். ஒவ்வொரு யுகமும் 1650 வருட சம கால அளவை கொண்டதாக இருக்கிறது. இந்த காலச்சக்கரம் அல்லது உலக நாடக சக்கரம் அனாதியானது. அது ஒருபொழுதும் யாருக்காகவும் நிற்பதே கிடையாது. கடிகாரம் எவ்வாறு சுழன்று கொண்டே இருக்கிறதோ அதே போல் இந்த காலச்சக்கரமும் சுழன்று கொண்டே இருக்கிறது. பிரம்மலோகத்திலிருந்து ஆத்மாக்களாகிய நாம் இறங்கக்கூடிய வரிசை என்னவென்றால், ஆத்மாக்கள் எவ்வளவு உயர்ந்த தகுதியை உடையவர்களோ அவர்கள் உயர்ந்த யுகம் நடக்கும் போது இறங்குவார்கள். 16 கலை நிறைந்த முழுமையான ஆன்மாக்கள் பொற்காலமாகிய சத்யுகத்தின் தொடக்கத்தில் இறங்குகின்றன. 14 கலைகள் முழுமையான ஆத்மாக்கள் வெள்ளி யுகமாகிய திரேதாயுகத்தின் ஆரம்பத்தில் இறங்குகின்றன. 8 கலை மட்டுமே முழுமையான தாழ்ந்த ஆத்மாக்கள் செப்பு யுகமாகிய துவாபர யுகத்தில் இறங்குகின்றன. மேலும் இரும்பு யுகமாகிய கலியுகத்தில் 4 கலைகளே முழுமை பெற்ற ஆத்மாக்கள் இறங்குகின்றன. கலைகள் இல்லாத ஆத்மாக்கள், மற்றவர்களுக்கு மேலும் மேலும் துக்கத்தை அளிக்கும் குணத்தன்மை கொண்ட ஆத்மாக்கள் கலியுகத்தின் முடிவில் வருகிறார்கள். அப்போது அனைத்து ஆத்மாக்களும் இறங்கி விடுகின்றன. ஆனால் அவர்கள் மீண்டும் அந்த உயர்ந்த பிரம்மலோகத்திற்கு திரும்புவதற்கான வழியை கண்டுபிடிக்க இயலவில்லை. மாறாக அவர்கள் மீண்டும் மீண்டும் பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியில் இந்த உலகத்திலேயே வந்து கொண்டிருக்கின்றனர். மேலும் அவர்கள் உடலின் மூலம் தொடர்ந்து இன்பங்களை அனுபவிப்பதன் மூலமாக தாழ்ந்த நிலையை அடைகின்றார்கள். ஆன்மாக்கள் மேலிருந்து இறங்கிக் கொண்டே இருப்பதால் மக்கள் தொகை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. மக்கள் தொகையில் ஏற்படும் வளர்ச்சியால் உலகில் துக்கமும் அமைதியின்மையும் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. ஆத்மாவும் பரந்தாம வீட்டிலிருந்து இந்த சிருஷ்டியில் அதனுடைய சமஸ்காரங்களுக்கு ஒத்த சூழல் நிலவும் போது இந்த ஜென்ம மரண சக்கரத்திற்குள் வந்து நுழைகிறது. ஒரு ஜென்மம் முடிந்தவுடன் தன்னுடைய கர்ம பலாபலனுக்கு ஏற்றவாறு அடுத்தடுத்த பிறவியை எடுத்து இந்த சக்கரத்தில் சுழன்று வந்துதான் ஆக வேண்டும். எந்த ஒரு ஆத்மாவும் இதிலிருந்து விடுபட முடியாது. 5000 வருட கடைசி நேரத்தில் ஆத்மாக்களின் தந்தையாகிய பரமபிதா பரமாத்மாவும் இந்த நாடக மேடைக்கு வருகிறார். நமக்கு இந்த உயர்ந்த ஞானத்தை கொடுத்து மாயையிலிருந்து விடுவித்து நம்மை மீண்டும் அந்த பரந்தாம வீட்டிற்கு முக்திதாமத்திற்கு கூட்டி செல்கிறார். அந்த காலகட்டத்தையே நாம் சங்கம யுகம் என்கிறோம். ஆத்மாக்களும் பரமாத்ம தந்தையும் சந்திக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் அது. பக்தி மார்க்கத்தில் மேலே சொர்க்கம், கீழே நரகம், நடுவில் பூலோகம் என்று 3 உலகங்களை பற்றி சொல்கின்றனர். அப்படி அல்ல. நம்முடைய 3 உணர்வு நிலைகளில் நாம் வாழக்கூடிய இடங்களைத்தான் 3 உலகங்கள் என்கிறோம். ஆத்மாவாக நாம் நிராகார நிலையில் இருக்கக்கூடிய இடம் ஆத்ம உலகம். அதுவே மூலவதனம். அடுத்து சூட்சுமவதனம். அங்கு பிரம்மா, விஷ்ணு, சங்கர் போன்ற தேவதைகளை அவர்களது ஆக்காரி நிலை, அதாவது சூட்சும சரீரத்தில் காண்பிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் இந்த உயர்ந்த ஞானத்தை சூட்சுமமாக மனன சிந்தனை மந்தனம் செய்து அதனை நடைமுறைப்படுத்தியதால் அந்த உயர்ந்த நிலையை அடைந்துள்ளதாக காண்பிக்கப்பட்டுள்ளது. அதே போல் நாமும் மனதில் ஆழ்ந்த சிந்தனை மந்தனம் செய்யும் நிலைதான் அந்த ஆக்காரி நிலை. அப்போது நாம் அனுபவம் செய்யக்கூடிய இடம் சூட்சுமவதனம். 3வது, ஆத்மாக்களாகிய நாம் இந்த பஞ்ச தத்துவங்களால் ஆன ஸ்தூல உடலின் மூலம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்தூல வதனம், அதாவது சாக்கார நிலை. இதுவே 3 உலகங்கள் ஆகும்.